ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான ஹெல்த்தியான கொரியாண்டர் ரைஸ் தாங்க பார்க்க போறோம். செம்ம டேஸ்டா ஈஸியா செஞ்சிடலாம். எந்த ஸ்பைசஸும் சேர்க்காம ரொம்ப சிம்பிளா ஹெல்த்தியா டக்குன்னு ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணணும்னா இந்த ரைஸ் ரெடி பண்ணிக்கோங்க. ரொம்பவே டேஸ்டா ஈஸியா இருக்கும். கொரியாண்டர் ரைஸ எப்படி செய்யறதுன்னு இப்ப பாக்கலாங்க. இப்ப நம்ம கொரியாண்டர் ரைஸ்க்காக சாப்பாடு வடிச்சு எடுத்து வச்சிருக்கேங்க. நல்லா உதிரி உதிரியா இருக்கிற மாதிரி. நான் இந்த கிளாஸ்ல ஒரு கிளாஸ் அளவுக்கு ரைஸ் வடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இருக்கட்டும். மிக்ஸி ஜார்ல 2 கை அளவு மல்லித்தலை சேர்த்துக்கலாங்க. நம்ம அரிசியை எந்த கிளாஸ்ல அளந்தமோ அதே கிளாஸ்ல 1.5 கிளாஸ் அளவுக்கு மல்லித்தலை சேர்த்துனீங்கன்னா உங்களுக்கு அளவு சரியா இருக்கும். ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாங்க. 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். சின்னதா ஒரு துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா நைஸா அரைச்சுக்கலாம். கொஞ்சமா மட்டும் தண்ணி சேர்த்து நைஸா அரைச்சுக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். இருக்கட்டும். இப்ப நம்ம சாதத்தை ரெடி பண்றதுக்காக ஒரு இரும்பு கடாய் வச்சிருக்கேங்க. இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் செய்யும் போது இரும்பு கடாயில செஞ்சீங்கன்னா ரொம்பவே டேஸ்டா இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிச்ச உடனே 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கலாம். நம்ம அரைக்கும் போது மிளகா சேர்த்திருக்கோம். உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாவுக்கு பதிலாக நீங்க வர மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இப்ப நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். இதுலயே நம்ம அரைச்சு வச்சிருக்கிற கொத்தமல்லி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1.5 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மீடியம் டு ஹை ஃபிளேம்ல வச்சு நல்லா கலந்து விடுங்க. நம்ம அரைச்சு சேர்த்திருக்கிற கொத்தமல்லி தலையோட பச்சை வாசம் எல்லாம் போயிட்டு நல்லா சுருண்டு வதங்கி வரணும். அப்பதான் நம்ம சாதம் சேர்த்து கிளறி எடுக்கும் போது சாப்பிட ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க. பாருங்க, மீடியம் ஃபிளேம்லயே ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு எண்ணெய் எல்லாம் நல்லா செப்பரேட் ஆகி கொத்தமல்லி நல்லா வதங்கிருச்சு. நல்லா இந்த மாதிரி தொக்கு மாதிரி ஆனதுக்கு அப்புறம் இதோடவே நம்ம வடிச்சு வச்சிருக்கிற சாதத்தை சேர்த்துக்கலாம். ஹை ஃபிளேம்ல வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்க, நல்லா கலந்துட்டேன். நம்மளோட சிம்பிள் அண்ட் டேஸ்டியான கொரியாண்டர் ரைஸ் சூப்பரா ரெடிங்க. குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கோ இல்ல டக்குன்னு ஏதாவது லஞ்ச் செய்யணும்னா இந்த மாதிரி கொரியாண்டர் ரைஸ் செஞ்சு பாருங்க. ஹெல்த்தியாவும் இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.